ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு டக்குன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்தில் எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். போன வீடியோலையும் இதே மாதிரி ஒரு டாபிக் தான் பார்த்தோம். அதுவும் நிகழ்காலம் தான், ஆனால் பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது அது எல்லாமே இருங்கிற வார்த்தையை வச்சு வரும். இரு அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நான் நன்றாக இருக்கிறேன், அவன் எங்கே இருக்கிறான், அவள் எப்படி இருக்கிறாள், இந்த மாதிரி இருங்கிற வார்த்தையை வச்சே வரும். ஆனா, இன்னைக்கு பார்க்க போற வீடியோல அந்த மாதிரி இருக்காது. செயல்கள் எல்லாம், அதாவது வெர்ப்ஸ் எல்லாம் உள்ள வந்ததுக்கப்புறம், நம்ம அந்த சென்டென்ஸ எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு கத்துக்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சரி, இப்ப வாங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுடைய லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் நிறைய நாள் கேப் ஆயிருச்சு அப்படிங்கறனால ஒரு ரீகேப் போயிடுவோம். என்னென்ன படிச்சோம் அப்படிங்கறத ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் விஷயம் நம்ம படிச்சது ஐ அப்படிங்கிற வார்த்தை வந்தா ஆம் அப்படிங்கிற வார்த்தை நிகழ்காலத்துல கட்டாயமா ஒண்ணா இருக்கணும். அதாவது அந்த பி ஃபார்ம்ல ஐ வந்தா ஆம் தான் வரணும். அதை தவிர வேற எந்த வார்த்தையும் வரக்கூடாது. இஸ், ஆறு இந்த மாதிரி வார்த்தைகள் ஐ கூட சேர்ந்து வரக்கூடாதுன்னு படிச்சோம். ஐங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் நான். ஆம் உடைய அர்த்தம் இருக்கிறேன். இருக்கிறேன்னு அர்த்தம். ஆமுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இருக்கிறேன்ங்கிறது தான் அர்த்தம். சோ உங்களுக்கு நான் அப்படிங்கிறது ஐ அப்படிங்கறத வார்த்தையும் தெரிஞ்சிருச்சு. இருக்கிறேன்ங்கிறது ஆம்னு தெரிஞ்சிருச்சு. நான் இங்க இருக்கேன் அப்படின்னா ஐ எம் ஹியர் சொல்லணும். நான் அங்க இருக்கேன் அப்படின்னா ஐ எம் தேர் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்க மேக் பண்ணிட்டே போலாம். நெக்ஸ்ட் நம்ம படிச்ச விஷயம் ஹி, ஷி, இட் வந்தா அது கூட பி ஃபார்ம், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இஸ் தான் கூட வரணும். ஹி, ஷி, இட் இந்த மூணு வார்த்தைகளுக்குமே பக்கத்துல இஸ் தான் வரணும் பி ஃபார்ம்ல. சிலர் இந்த இஸ்ஸுக்கு என்னென்னலாம் அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்காக எழுதியிருக்கேன், வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறாள், இருக்காங்க, இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இஸ்ங்கிற ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்றோம். மூணாவது விஷயம் நம்ம படிச்சது யூ, வி, தே இந்த மூணு வார்த்தைகள் கூட இஸ் வரக்கூடாது, ஆம் வரக்கூடாது. அப்ப என்னதான் வரணும்னு கேட்டா ஆர் தான் வரணும். ஆர் அப்படிங்கிற வார்த்தை தான் வரணும். பொதுவா பார்த்தா இந்த ஆருக்கு பேச்சு வழக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இருக்கீங்க, இருக்கோம், இருப்பாங்க இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ் வார்த்தை ஏதாவது தேடினீங்கன்னா அது வேற எதுவுமே இல்ல, ஆர் தான். இத பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட போன வீடியோவை பாருங்க. அதுல இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டேன்னு சொல்றவங்க இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஐ ஆம் ஹாப்பி. ஐ ஆம் ஹாப்பி. ஐ வந்தா ஆம் தான் பக்கத்துல வரணும். அது நம்ம இப்பதான் படிச்சோம். ஸோ ஐ ஆம் ஹாப்பி. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இருக்கிறேன் அப்படிங்கிறது என்ன இங்கிலீஷ் வார்த்தையில தெரிய வருதுன்னா ஆம் மூலமா தான் தெரிய வருது. அடுத்தது ஹி இஸ் ஹாப்பி. ஹி இஸ் ஹாப்பி. அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை இஸ். அடுத்தது ஷீ இஸ் ஹாப்பி. ஷீ இஸ் ஹாப்பி. அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். இருக்கிறாளுக்கு இஸ். அடுத்தது யூ ஆர் ஹாப்பி. யூ ஆர் ஹாப்பி. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. இருக்கீங்கங்கிறதுக்கு ஆறுங்கிறது தான் வார்த்தை. வி ஆர் ஹாப்பி. நாங்க சந்தோஷமா இருக்கோம். இருக்கிறோம்னு சொல்றதுக்கு ஆறுங்கிறது தான் இங்கிலீஷ் வார்த்தை. தே ஆர் ஹாப்பி. அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை ஆர். இந்த ரெட் கலர்ல இருக்க வார்த்தைகள் எதுவுமே மாறி மாறி வராது. ஐ கூட ஆம் தான் வரும். ஹி, ஷி, இட் கூட இஸ் தான் வரும். யூ, வி, தே கூட ஆர் தான் வரும். இதை நீங்க மாத்தி போட்டு பேசிட்டீங்கன்னா அந்த சென்டென்ஸ் தப்பா இருக்கும். இதுவரையிலும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த டாபிக்கு நம்ம போகலாம். இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வாக்கியங்கள் உருவாக்க போறோம். இந்த வாக்கியங்கள்ல வேர்ப்ஸ் கட்டாயமா வரும். வேர்ப்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்ல வினைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா செயல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே ஒரு பேர் வச்சு நம்ம கூப்பிடுவோம். அதுதான் வேர்ப். இப்போ வர்றது, போறது, சாப்பிடுறது, தூங்குறது, விளையாடுறது இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே இங்கிலீஷ்ல ஒரு பெயர் இருக்கும். வருவதுன்னா கம், போவதுன்னா டு கோ, சாப்பிடுறதுன்னா டு ஈட். இந்த மாதிரி ஒவ்வொரு பெயர்களை தான் நம்ம வேர்ப்னு சொல்றோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ப் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸை தான் வேர்ப்னு சொல்றோம். இந்த டென்ஸை பொறுத்தவரையிலும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஐ,
யூ, we, they. இந்த 4 வார்த்தைகளோட நீங்க என்ன வேர்ப யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத தாராளமா சேர்த்துக்கலாம். எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டாம். விளையாடுறது அப்படின்னா ப்ளேன்னு சேர்த்துக்கோங்க. சாப்பிடுறதுன்னா ஈட்ன்னு சேர்த்துக்கோங்க. தூங்குறதுன்னா ஸ்லீப்ன்னு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்மேட். ஐ, யூ, we, they. இது கூட அப்படியே வேர்ப சேர்த்துற வேண்டியதுதான். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ப்ளே. ஐ ப்ளே. நான் விளையாடுகிறேன். நான் விளையாடுகிறேன். ஐ ப்ளே. யூ ப்ளே. நீ விளையாடுகிறாய். யூ ப்ளே. அடுத்தது we ப்ளே. நாங்க விளையாடுறோம். we ப்ளே. அடுத்தது they ப்ளே. அவர்கள் விளையாடுகிறார்கள். they ப்ளே. 2 வார்த்தை தான். ஆனா இது ஒரு வாக்கியம். இது 2 வார்த்தையும் சேர்ந்ததுக்கு அப்புறம் இது ஒரு சென்டென்ஸா மாறிருச்சு. ரொம்ப சின்ன சின்ன சென்டென்ஸ் இதெல்லாம். இது கூட நிறைய வார்த்தைகளும் நம்ம சேர்த்துக்க முடியும். இந்த எக்ஸாம்பிள் படிச்சனால உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஐ, யூ, we, they. இது கூட நீங்க என்ன வேர்ப் வேணாலும் அப்படியே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2வது விஷயம் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, he, she, it. இந்த வார்த்தைகள் கூட வேர்ப நீங்க அப்படியே சேர்த்துற முடியாது. ஈட்னா ஈட்னே சேர்த்துற முடியாது. ப்ளேனா ப்ளேனே சேர்த்துற முடியாது. என்ன செய்யணும்னு சொல்றேன். வேர்ப் கூட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஇஎஸ் இந்த எழுத்துக்களை சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். he, she, it கூட வேர்ப் வருதுன்னா வேர்ப அப்படியே சேர்த்துட முடியாது. எஸ், இஎஸ் அல்லது ஐஇஎஸ் கூட சேர்த்து தான் பேசணும். இது ஸ்பெல்லிங்ல மாற்றங்கள் இருக்குதோ ஒழிய நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்பெல்லிங்லாம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. எல்லாமே ஒரு எஸ் சேர்த்து ஒரு சவுண்ட் தான் வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ பிளேன்னு சொன்னோம் இல்லையா, அது பிளே மட்டுமா தான் இருந்துச்சு. இங்க ஹீ பிளேஸ். பிளேஸ். இங்க ஹீ பிளேன்னு சொல்லக்கூடாது. ஹீ பிளேஸ் அப்படின்னு சொல்றது தான் கரெக்ட். அதோடைய அர்த்தம் அவன் விளையாடுகிறான். அவன் விளையாடுகிறான். கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா ஐ பிளே, வி பிளே, யூ பிளே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பிளே மட்டும் தான் சேர்த்திருப்போம். ஆனா இங்க ஹீ பிளேஸ். அவன் விளையாடுகிறான். ஷீ பிளேஸ். அவள் விளையாடுகிறாள். இட் பிளேஸ். அது விளையாடுகிறது. சோ இது மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஹீ, ஷீ, இட் வந்துச்சுன்னா வேர்ப அதே வார்த்தையோட அப்படியே விட்டுற முடியாது. கூட சேர்த்து ஒரு எஸ் சவுண்டோட சொல்லணும். ஹீ பிளேஸ், ஹீ ஈட்ஸ், ஹீ ஸ்லீப்ஸ், இந்த மாதிரி. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பொறுத்தவரையிலும் 2 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். முதல் விஷயம் ஐ, யூ, we, they. இந்த 4 வார்த்தைகளோட வேர்ப அப்படியே நீங்க சேர்க்கலாம். 2வது விஷயம் he, she, it கூட வேர்ப அப்படியே சேர்க்க முடியாது. ஒரு எஸ் சவுண்டோட சேர்த்து சேர்க்கணும். இப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இத பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னுமுமே கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ரீட் புக்ஸ். ஐ ரீட் புக்ஸ். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இப்ப நம்ம படிச்ச விஷயம், ஐ வந்ததுன்னா அது பக்கத்துல ஒரு வேர்ப் வருதுன்னா அந்த வேர்ப் கூட நீங்க எஸ் எல்லாம் சேர்க்கவே வேண்டாம். அப்படியே அந்த வேர்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்டென்ஸ்ல வேர்ப் எது? வேர்ப்னா என்ன? செயல். நம்ம என்ன செயல் செய்றோம்? வாசிப்பது. நான் புத்தகங்கள் வாசிப்பேன் அப்படிங்கிறது தான் ஐ ரீட் புக்ஸ். இந்த இடத்துல நான் வாசிப்பேன், நான் புத்தகங்கள் வாசிப்பேன் அப்படிங்கிற சென்டென்ஸ்ல எது செயல்? வாசிப்பதுங்கிறது தான் செயல். அப்போ வாசிப்பதுன்றதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு பேர் இருக்கும் இல்லையா? இங்கிலீஷ்ல வாசிக்கிறத என்னன்னு சொல்றது? ரீடுன்னு சொல்றது. ஸோ ஐ ரீட் புக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ ரீட்ஸ் புக் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அந்த சென்டென்ஸ் தவறு. நெக்ஸ்ட் ஒன், யூ சிங் சாங்ஸ். நீ பாடல்கள் பாடுகிறாய். யூ சிங் சாங்ஸ். நம்ம படிச்சபடி யூ பக்கத்துல வேர்ப் வந்திருக்குன்னா வேர்ப் கூட எந்த எஸ்ன்ற வார்த்தையும் நம்ம சேர்க்கவே இல்லை, சேர்க்கவும் மாட்டோம். அடுத்தது we work together. we work together. நாங்க ஒன்றாக வேலை செய்கிறோம். நாங்க ஒண்ணா வேலை செய்றோம். we work together. இந்த வாக்கியங்கள்லாம் நோட் பண்ணிட்டே வாங்க. எதுவுமே கடந்த காலத்திலயோ எதிர்காலத்திலயோ இருக்காது. எல்லாமே நிகழ்காலத்துல ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கக்கூடிய, நிகழ்காலத்திலயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் சொல்லிட்டு இருப்போம். we work together. நாங்க ஒண்ணா வேலை செய்றோம். அடுத்தது they sleep early. they sleep early. அவங்க சீக்கிரம் தூங்கிருவாங்க. அவங்க சீக்கிரம் தூங்குவாங்க. they sleep early.
இதுவும் நம்ம படிச்ச அதே கான்செப்ட் தான். தேங்கிற வார்த்தை பக்கத்துல வேர்ப் வருதுன்னா, வேர்ப் கூட நீங்க எந்த எஸ்ங்கிற வார்த்தையும் சேர்க்க வேண்டாம். அப்படியே வேர்ப போட்டுக்கலாம். தூங்குவதுங்கிறதுக்கான இங்கிலீஷ்ல வேர்ப் என்ன சொல்லுவோம்? ஸ்லீப்ன்னு சொல்லுவோம். அந்த வார்த்தைய அப்படியே போட்டாச்சு. தே ஸ்லீப் early. ஏர்லினா வெள்ளனவேன்னு சொல்லுவோம். சீக்கிரமான்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஏர்லி. தே ஸ்லீப் early. அடுத்தது he drinks hot water. he drinks hot water. இந்த இடத்துல he வந்திருக்கு. அப்ப verb கூட நம்ம என்ன செய்யணும்? he, she, it வந்துச்சுன்னா verb கூட ஒரு s சவுண்ட் சேர்க்கணும் இல்லைங்களா? அதனால தான் நம்ம he drink waterன்னு சொல்லல. he drinks waterன்னு சொல்றோம். he drinks hot water அப்படின்னா அவன் வெந்நீர் குடிப்பான். அவன் வெந்நீர் குடிப்பான். இது எதிர்காலத்துல அவன் குடிக்க போறான் அப்படிங்கிறத நம்ம சொல்லல. he usually drinks hot water. அவன் பொதுவாவே வெந்நீர் தான் குடிப்பான். நிகழ்காலத்துல எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு செயலை இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது she speaks loudly. she speaks loudly. இந்த இடத்துலயும் she வந்திருக்கனால speak அப்படிங்கிற ஒரு verb கூட நம்ம s சேர்த்துக்கிறோம். she speaks loudly. loudlyனா சத்தமாக, ரொம்ப சவுண்டா அப்படின்னு சொல்றதுக்கு loudlyன்னு சொல்லுவோம். she speaks loudlyனா அவள் சத்தமாக பேசுகிறாள் இல்ல பேசுவாள். அது வழக்கமா நடக்கிற ஒரு செயலா இருக்கலாம். இல்ல இப்போ நடக்கிற ஒரு செயலா இருக்கலாம். அடுத்தது it makes noise. it makes noise. இட் கூட verb வரும்போது எஸ் சேர்க்கணும். இங்க இட் கூட மேக் அப்படிங்கிற ஒரு verb வந்திருக்கு. ஸோ மேக்ஸ் அப்படின்னு நம்ம மாத்திட்டோம். இட் மேக்ஸ் நாய்ஸ். இட் மேக் நாய்ஸ் சொன்னா தப்பு. இட் மேக்ஸ் நாய்ஸ் தான் சொல்லணும். இதோடைய அர்த்தம் அது இரைச்சல் உண்டாக்குகிறது. நாய்ஸ் அப்படிங்கிறதும் சவுண்டுங்கிறதும் ஒண்ணு கிடையாது. சவுண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு சத்தம். ஆனா நாய்ஸ் அப்படிங்கிறது இரைச்சல். நமக்கு கம்ஃபர்ட்டா இல்லாத சவுண்ட் எல்லாமே நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு பிடிக்கல அந்த சவுண்ட். அந்த சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு அப்படின்னா அந்த நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். இட் மேக்ஸ் நாய்ஸ். அது இரைச்சல் உண்டாக்குகிறது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ மூலமா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி வாக்கியங்கள் உருவாக்கணும், என்ன கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. சின்னதா சொல்லணும் அப்படின்னா வேர்ப்னா என்னன்னு பார்த்தோம். வேர்ப் கூட எஸ் சேர்க்கணுமா இல்ல எஸ் சேர்க்க கூடாதா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விஷயங்கள் பார்த்தோம். எந்தெந்த வார்த்தைகள் கூடலாம் வேர்ப் வந்துச்சுன்னா எஸ் சேர்க்கணும், எந்தெந்த வார்த்தைகள் கூடலாம் வேர்ப் வந்துச்சுன்னா எஸ் சேர்க்க கூடாது அப்படிங்கிறது இந்நேரம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தமிழ்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்துட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு தமிழ்ல யோசிச்சா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண தெரியணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்மளோட வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.